ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடுச்சு. 7:15க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் மம்மிக்கு வந்து இன்றைக்கி 7:30க்குலாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சரின்ட்டு கிளம்பியாச்சு. அம்மா எனக்கு செஞ்ச சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, என்ன பண்ண போகிறேன், வீட்டில் இருக்கிற வேலை தான் வந்து செய்ய போகிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, எழுந்தோனே கண்ணில் எறும்பு கத்திச்சு. நேற்றுலாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோமா, ஸோ எறும்பெல்லாம் கடிச்சிச்சு. அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு நம்ம என்ன வேலை செஞ்சதானு வந்து வீடு பெருக்கினேன். வீடு பெருக்கிட்டு சரி துணி இருந்துச்சா, இப்போ தான் மழை வந்து வரல. சரி மழை வரலையே, அதுக்குள்ளே கொஞ்சம் துணி துவைச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தால் மொட்டை மாடி பார்த்தா எங்களோட அழுக்கு மொட்டை மாடி இப்படி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ வந்து மழை பெஞ்சது தொட்டு அந்த பாசையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துக்குங்க, பிஃபோர் ஆஃப்டர் வந்து நான் காட்டுறேன். அப்புறம் அப்படி துணி துவைக்க போகிறேன். நான் தண்ணி வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த துணி துவைச்சிட்டு வேஸ்ட் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். முடிஞ்சாச்சு எல்லாருக்கும். துணி வந்து துவைச்சாச்சு. துணி துவைச்சிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. துணி துவைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன, சாப்பாடு தாங்க முக்கியமே. நிறைய பேர் இருக்காங்க, அது எங்கள் மம்மியும் சேர்த்து தான் இது செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், இது செஞ்சுட்டு செஞ்சுக்கலாம், நம்ம வேறு எதுனா வேலை அப்படின்னு தான் நினைப்பாங்களே. சாப்பிட்டு எல்லா வேலையும் செய்யலான்ட்டு அது எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. அது ஏன் நினைக்க மாட்டிருக்கீங்கன்னு தெரில. நான் வந்து சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலான்னு தான் நான் நினைப்பேன். நானும் அது மாதிரி அம்மா மாதிரி பெரிய பொண்ணாயிட்டுன்னா நானும் வந்து இல்லை வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேனான்ட்டு தெரியல. பார்க்கலாம் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. எங்கள் மம்மி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, சரி கடைன்னு சாப்பாடு செஞ்சுட்டு எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செய்வாங்க. எப்போவுமே சாப்பாடு தான் செய்வாங்க. எப்போனா டைம் இருந்தால் மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று செய்வாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சாதம், அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு குருமா குழம்பு மாதிரி செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் வேலை செய்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்க. டாட்டா. நம்ம வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. டாட்டா.